வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 22/2/2025 குரோதி ஆண்டு மாசி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கும்ப லக்கணம் இருப்பு இன்று 3 நாழிகை 19 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:32க்கு. கரணன் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 10:46 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:22 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று காலை 9:04 வரை அர்சனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 10:46 வரை கரசை, பின்பு இரவு 11:07 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 3:22 வரை பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. அதே போல புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. அப்போ வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் செட்டித்தெரு முத்தாளம்மன் வாகனத்தில் புறப்பாடு. திருநள்ளார் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்தல் மிக நன்று. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபட உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இதெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல இன்றைய நாள் ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில சிவ அம்சம் கொண்ட ஹனுமனை நீங்கள் வழங்குவது மிக சிறப்புங்க. சிவபெருமானை போன்ற ஒரு சமயம் பஞ்சமுக ஹனுமனாக காட்சியளிக்கிறாருங்க. அப்ப மயில் ராவணனை வதம் செய்தாருங்க அந்த அவதாரம் எடுத்து. அப்ப 5 முகங்களோடு அனுமன் காட்சியளிக்கும் போது அவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்ற பெயரும் ஏற்படுதுங்க. அப்ப பஞ்சமுகனுடைய அனுமனுடைய சிறப்புகளை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படின்னு தெரிந்து கொள்ளணுங்க. சீதையை மீட்பதற்காக பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு சென்ற ராமபிரான் பார்த்தீங்கன்னா ராவணனுடைய மகன்கள், அவனுடைய படைகள் அனைத்தையும் சர்வ நாசம் செய்கிறாருங்க. அப்போதுதான் ராவணனுடைய அமைச்சர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா பாதாள லோகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய ராவணனுடைய பங்காளியும் ஒன்றுவிற்ற சகோதரனுமாகிய மயில் ராவணனை அழைத்து வரும்படி கூறுகிறாருங்க. அதன்படி மயில் ராவணன் இலங்கைக்கு வந்தபோது நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டு ராம லக்ஷ்மணர்களை தான் பார்த்து கொள்வதாகவும் கூறுகிறாருங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா சீதைக்கு காவலாக இருந்த விபீஷணனுடைய மகள் பார்த்தீங்கன்னா திரிசடை மயில் ராவணனை இலங்கைக்கு வந்து சென்ற விவரத்தை எல்லாம் தனது தந்தைக்கு தெரியப்படுத்துவதனால அதையடுத்து விபீஷணனும் ராம லக்ஷ்மணர்களை மிகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம வைத்திருக்க வேண்டும் என்றும் எண்ணுகிறாருங்க. அவர்களை காளிக்கு பலி கொடுக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் ராமர் மற்றும் அனுமனிடம் கூறுகிறாருங்க. அப்போ இதை எப்படி தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மயில் ராவணனை நடத்தக்கூடிய யாகத்தை தடுத்து நிறுத்த அனுமனை அனுப்ப வேண்டும் என்று ராமரிடம் விபீஷணன் கூறுகிறாருங்க. அப்போ மயில் ராவணன் நடத்தக்கூடிய யாகத்தை முடித்து விட்டால் அவனை யாராலும் வதம் செய்ய முடியாது என்பது மயில் ராவணனை அழிப்பதற்காக சென்ற அனுமனுக்கு நரசிம்மர், ஹயகிரீவர், வராகமூர்த்தி மற்றும் கருடன் இந்த 4 பேரும் சேர்ந்து தங்களுடைய சக்திகளை வழங்கியிருக்கிறதுனால 5 முகமாக அவர் உருவெடுக்கிறாருங்க. அதன் பின்பு பஞ்சமுகம் கொண்ட அனுமுகன் பார்த்தீங்கன்னா விஸ்வ ரூபத்தில் தோன்றி மயில் ராவணனை வதம் செய்து பாதாள லோகத்தில் இருந்த
ராம லக்ஷ்மணர்களை மீட்டு வர்றாருங்க. அப்போ இந்த பஞ்சமுக அனுமனை வணங்கிட வெற்றியும் செல்வமும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருக்குங்க. அப்போ பஞ்சமுகத்தில் கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய அனுமனை நீங்கள் வணங்கிட எதிரிகள் விலகக்கூடுவாங்க. தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய நரசிம்மர் பயம் துருஷ்ட தேவதைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் நீக்குவாருங்க. அதே போல் மேற்கு திசை பார்க்கக்கூடிய கருடன் பார்த்தீங்கன்னா சரும நோய், விஷக்கடி மற்றும் ஊழ்வினைகளை எல்லாம் போக்கி அருளுவாருங்க. வடக்கு பக்கம் பார்த்தபடி உள்ள வராக மூர்த்தி தீராத கடன்கள், விஷக்காய்ச்சல்கள், மர்ம நோய்கள் போன்றவற்றை எல்லாம் அளிப்பதுடன் பொருளாதார உயர்வையும் வழங்குவாருங்க. அப்போ மேல் நோக்கி இருக்கக்கூடிய அயக்கிரிவர் பார்த்தீங்கன்னா சகல கலைகளையும் சிறந்த ஞானத்தையும் சொல் வன்மையும் வழங்கி சகலகலா வல்லவனாக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ஹயக்ரீவர் செய்வாருங்க. அப்போ இத்தகைய சிறப்புகள் அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டது இந்த பஞ்சமுக அனுமனுங்க. அப்போ கர்நாடகாவில் பஞ்சமுகி, புதுச்சேரியில் அருகே உள்ள பஞ்சவடி, திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ தேவி மீனாட்சி நகர் போன்ற பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு கோயில் எல்லாம் கட்டப்பட்டிருக்குங்க. அருகில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போய் நீங்கள் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை நீங்கள் தரிசனம் செய்து வந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடுங்க. எதையுமே எந்த ஒரு எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் விலகி ஓடக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை அமைப்பதற்கு மிக உகந்த நாள், நீர்நிலைகள் கட்டுவதற்கு மிக சிறந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள், நிலை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள மிக நல்ல நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் இருப்பு இன்று காலை 9:36 மணி முதல் 11:20 மணி வரை, ரிஷப லக்கணம் 11:21 மணி முதல் 1:23 மணி வரை, மிதுன லக்கணம் 1:24 மணி முதல் 3:34 மணி வரை, கடக லக்கணம் 3:35 மணி முதல் 5:43 மணி வரை, சிம்ம லக்கணம் 5:44 மணி முதல் 7:45 மணி வரை, கன்னி லக்கணம் 7:46 மணி முதல் 9:45 மணி வரை, துலாம் லக்கணம் 9:46 மணி முதல் 11:51 மணி வரை, விருச்சக லக்கணம் 11:52 மணி முதல் 2:02 மணி வரை, தனுசு லக்கணம் 2:03 மணி முதல் 4:09 மணி வரை, மகர லக்கணம் 4:10 மணி முதல் 6:04 மணி வரை, கும்ப லக்கணம் 6:05 மணி முதல் 7:51 மணி வரை, மீன லக்கணம் 7:52 மணி முதல் 9:31 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும்னு நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்குங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களால் பார்த்தீங்கன்னா யாராலையுமே வெல்ல முடியாதுங்க. அப்போ ஹோரை அறிந்து செயல்படுபவர்கள் என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல சுபஹோரைகள் அறிந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளையுமே யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. ஏன்னா சித்தர்கள் ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொடுக்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமுதாய நலனும் உங்களுடைய சமயங்கள் சார்ந்த விஷயங்களும் தனி மனிதனுடைய உயர்வையும் குறிப்பிட்டு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய உலக நன்மைக்காக அவங்க கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக பயன்பெறக்கூடியதாக இருக்குங்க. நம்மளுடைய முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கக்கூடுங்க. ஏன்னா தனிமனிதனுடைய ஒரு முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா உலக நன்மைக்காக இருக்கும் பொழுது அந்த தனிமனிதனுடைய உயர்வு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால தாங்க ஹோரை அறிந்து செயல்பட சொல்லுறோம். அதனால ஹோரை அறிந்து செயல்படுறதால யாராலையும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையுமே பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரையாக இருக்குங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து இந்த 3 ஹோரைக்குண்டான சில செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை,
1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஹொரை இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் சனிக்கிழமை என்பதால் சனி ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனி ஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லேயே ஆயுள், தொழில், கர்மா சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க. அப்போ சனி ஹோரை ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்குங்க. கடனை அடைப்பதற்கு ஒரு மிக ஏற்ற ஹோரையாகவும் இந்த சனி ஹோரை கருதப்படுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி ஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் தீர்ப்பது, பாத யாத்திரை பண்றது, நடைபயணம் தூங்குறது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனி ஹோரை மிக ஒரு சிறப்பான ஒரு ஹோரையாக இருக்குங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் முயற்சி செய்ய மிக ஒரு ஏற்ற ஹோரைனா அது சனி ஹோரை தாங்க. இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமையில சனி பகவானை வழிபடுவதற்கு மிக ஒரு ஏற்ற நாளாக இருக்குங்க. அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உங்களுடைய வினைகள் முற்றிலும் விலக்கி வைக்கக்கூடியவராகவும் இந்த சனி பகவான் இருப்பாருங்க. இன்றைய நாள் சனிக்கிழமையில ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் தைரியம், தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முயற்சினா நிச்சயம் உங்களுக்கு வெற்றியையும் நல்ல ஒரு நற்பண்புகளையும் நற்பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சனியுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குது. விரயஸ்தானத்தில் ராகு, சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பு தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தருங்க. அதிக பொறுப்புகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலைப்பளு அதிகமாக காணப்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சமூக பணிகளில் உங்களுக்கு மரியாதை எல்லாம் மேம்பட காண்பீங்க. அதே போல் உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்லா கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தந்தையுடைய தேவையை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அதே போல் காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. சிலருக்கு நவீனமான டிசைன்களில் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் ஏற்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதே போல் தந்தையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. தந்தையின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. நீங்கள் இன்றைய நாள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய நல்லபடி உங்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதால் பார்த்தீங்கன்னா லாபமும் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் மானசீகமாக வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் தவறுகள் ஏற்பட இருப்பதால் அதனால் திட்டமிடுதலுடன் செயல்படுவது நல்லது. நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. குடும்பத்தில் சூடான விவாதங்கள் நிறையாக இருக்குங்க. அதனால் சில அமைதியும்
ஒரு பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் எதையுமே விட்டு கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அவர்களுடைய ரொட்டீன் எப்பொழுதும் போல் போய்கிட்டு இருக்கும். அதில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அதிக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேருது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். விரைய செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக பதட்டம் காரணமாக பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருந்து விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமைய போகுதுங்க. மனதில் புதுவிதமான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாக கூடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தவறிய சில வாய்ப்புகளும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சனி பகவானுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கரனுடைய சேர்க்கையும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அதன்படி நீங்கள் செயல்படுவது தாங்க இன்றைய நாள் நல்லது. அப்போ அதிக பொறுப்புகள் காரணமாக நீங்கள் எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா மும்மரமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் பணியாற்ற வேண்டியது மிக நல்லதுங்க. முன்பின் தெரியாதவர்களுடைய ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களால் சில அலைச்சல்களும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வியாபாரத்தில் ஒரு மேன்மையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பயன்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. வெளியிட உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வர்த்தக முதலீடுகளில் உங்களுக்கு ஆலோசனைகளை எல்லாம் பெற்று முடிவெடுக்க வேண்டியதும் நல்லதுங்க. பொருளாதார ரீதியான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அரசு காரியங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் முடிவதில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் நிலையெல்லாம் மாறி அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். அதே போல் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா இன்று கூடுதலாக கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருப்பதால் உங்களுக்கு மனதளவில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க.
பணியாளர்களுக்காக நீங்கள் செலவு கூட செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இன்றைய நாள். அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அவன் தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவுகள் எழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அமைதியின்மை இன்றைய நாள் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. வேகம் இருந்தால் கூட விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செலவினங்களும் அதற்கு உண்டான ஒரு செலவினங்களும் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லைங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. தேவையற்ற சில சங்கடங்கள்லாம் ஏற்படுவதால், சில மோதல்கள்லாம் ஏற்படுவதால் பார்த்தீங்கன்னா கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால் சில உணர்வுகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. தேவையில்லாத உணர்வுகளை நீங்கள் வீட்டில் நடத்தும் போது அதில் எல்லா பிரச்சனைகளும் வருங்க. அதனால் தேவையில்லாத உணர்வுகளை வெளியிலேயே நீங்கள் அகற்றி விடுவது மிக நல்லது. குழந்தைகளுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அவங்க போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அதே போல் நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா அவங்களுடைய கல்வி தகுதியை பாதிக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுங்க. இப்போ தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணித்து அந்த தேவையற்ற செலவுகளை எல்லாம் நீங்கள் சுருக்கி கொள்வது நல்லதுங்க. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுடைய நிதி நிலைமை முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கால்வலி, தலைவலி, சில முட்டி வலி, முதுகுவலி இந்த மாதிரியான சில பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. உங்களுடைய வேதனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன? நடைபயிற்சி, யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சி தினசரி பண்ணுங்க. அது உங்களுக்கு அதிக அளவில் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தனிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டுங்க. அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. திடீர் பயணம் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ஒரு அனுபவமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நெருக்கமானவரிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் மனப்பான்மை எல்லாம் ஏற்பட காண்பீங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சனி பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு ராகு, சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான ஒரு சௌகரியமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற ஒரு உணர்வுகளும் உங்களிடம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதுலையுமே நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தலாமுங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வெளியூர் பயணத்தில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உலகியல்ல நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் ஏதாவது படிக்கிறதுக்கு விரும்புன்னு நினச்சிங்கன்னா அந்த மனதில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள், அன்பு, ஆரோக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடனிருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பணிகளில் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டியதும் ஒரு நல்லதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. அப்போ தேவையான பணம் பார்த்தீங்கன்னா கையில் இருந்தால் கூட சில தேவையற்ற செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. அதனால் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடுங்க. மாலை வேளைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பு மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அலுவலகத்தில் பணிகளில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் வியாபாரத்தில் பணியாளர்களும் பங்குதாரர்களும் சில சங்கடங்களை எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடுங்க. அதனால சக வியாபாரிகளால் சில மனதில் பார்த்தீங்கன்னா சஞ்சலம் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்கங்க. அவர்கள் உங்களுக்கு சில சங்கடங்கள் தந்தா கூட உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் அவங்க கிட்ட காணப்படுங்க. அப்போ புதிய வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயணங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு வேலை தொழில் விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் சில இடைஞ்சல்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதை எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பான ஒரு பேச்சுக்கள் மூலம் ஒரு நல்ல மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். சந்தோஷம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே உண்டான ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா அது மிக அற்புதமாக காணப்படுதுங்க. இருவருமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் தயாராக இருப்பீங்க. எதையுமே சந்திக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இரண்டு பேருமே முனைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இன்றைய நாள் நல்லதுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சளி, இருமல் போன்ற சில உபாதைகள், ஆரோக்கிய உபாதைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு பயனுள்ள ஒரு சேமிப்பிற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே உங்களிடம் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு மனதளவில் திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுங்க. அதனால் நிதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறையான ஒரு மனப்போக்கின் காரணமாகத்தாங்க இன்றைய நாள் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை புதிய நபர்களுடைய அறிமுகமோ உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அரசு சார்ந்த ஏதாவது உதவிகள் சிலருக்கு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு ஈடுபாடுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க.
புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சூரியன் புதன் சனி பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் ராகு சுக்கரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிடுவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போது உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்றைய நாள் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் பட்சத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பொதுமக்கள் பணிகளில் இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களுடைய இருப்பவர்களுடைய முன்னேற்றம், அதாவது மதிப்பு மரியாதையும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக உண்டாகக்கூடுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கைகூடி வருங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க.
கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை எல்லாம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக காணப்படும். இப்போ உங்களுடைய மகிழ்ச்சி இன்று உங்களுடைய செயல்களில் வெளிப்பட காண்பீங்கங்க. ஆன்மீக இசையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்று எல்லாமே ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதமின்றி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த தனவரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இப்போ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகலாம். பெற்றோர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வியாபாரம் மிக சிறப்பாக அமைய போகுது. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் தாய் வழி உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க, பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றீங்கன்னா உறுதி உங்களுக்கு அணுகுமுறையில் இருக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கு உறுதியாக இருப்பது உங்களுடைய உறுதி தாங்க. மன உறுதியினால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தொழிலில் உங்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அப்போ உங்களுடைய உண்மையான யதார்த்தமாக நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தப்போ சரியோ 2 பேருமே கலந்து பேசி எந்த ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பிறக்குங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்களில் மிக அற்புதமாக இருக்குங்க. அவர்களுடைய எந்த இடத்துல நீங்கள் அவங்க கால் வச்சாலும் அது இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அப்போ சேமிப்பு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீங்க. அதில் வந்து உங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. அதே போல் ஏதாவது உங்களுக்கு வங்கி இருப்பில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய மன தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம்,
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் எல்லாமே மனம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இருக்குங்க. சிலர் அனுபவங்கள் மூலம் நல்ல மனதளவுல பக்குவங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் சில மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வியாபாரம் தொடர்பான ரீதியான சில பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சனி பகவானுடைய சேர்க்கையும் இருக்குங்க. கலத்திரஸ்தானத்தில் ராகு, சுக்கரனுடைய சேர்க்கையும், அதே போல் 9ஆம் பாவத்தில் குருவும், 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக நம்பிக்கையான நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்று உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா நன்மைகள் சற்று எல்லாமே அதிகமாக விளையக்கூடும். நீங்கள் சிறப்பாக எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் திட்டமிட்டு முக்கிய முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கலாம். அதில் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் இன்றைய நாள் எடுப்பது மிக சிறப்பு. இன்று உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் விரைவில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்திலுமே வெற்றி காண்பீங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் ஆற்றலும் உங்களிடம் இருக்குங்க. உங்களுடைய பயணங்களால சில உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எளிதாக நீங்க கடந்து விடுவீங்க. எனவே அதிக பயணத்தை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. இழுபறியான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் முடிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வீட்டோட தேவைகளை எல்லாம் அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு காலம்லாம் இன்றைய நாள் அமையுதுங்க. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாத்தையுமே நீங்க எளிதில் வெற்றி காண்பீங்க. உற்சாகமான நாள் இன்றைய நாள். எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. நீங்க எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடுங்க இன்றைய நாள். உங்களுக்கு உங்களுடைய முக்கிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ பிள்ளைகளோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. மாலையில உங்களுக்கு நண்பர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. அப்போ புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக நீங்க செய்யக்கூடிய மிக ஆற்றல் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் வெளியில சென்று மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. காதல் அஃபேர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. அதே போல உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் செய்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அக்கம் பக்கத்துல இருப்பவங்களோட ஆதரவுகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்குங்க. என்ன ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளை எதையுமே வெளியிடம் யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மூத்தவர்களோட மூலம் பண வரவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுடைய முன்னோர்கள் அப்படி இல்லைன்னா தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா இவர்கள் மூலம் உங்களுக்கு
பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு மனதளவில் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கிய பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இல்லை. அப்போ ஆரோக்கியத்துக்கு நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யும் போது ஆரோக்கியம் மேம்பட்டுக்கிட்டே இருக்குங்க. யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வருமான வாய்ப்புகள் எல்லாமே உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு சூழல்லாம் ஏற்படுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடுங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் காணப்படுது. இன்றைய நாள் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நீங்க சாதனைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் ராகு, சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டீனாலே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை இன்றைய தினத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ நீங்கள் இதை பயன்படுத்திங்க, முறையாக பயன்படுத்துங்க. மிக சிறப்பான பயன்களை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. உயர் பொறுப்பில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு தொடர்புகள்லாம் கிடைக்கக்கூடுங்க. எதிலுமே ஆர்வமின்றி செயல்படுவீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஜாமீன் தொடர்பான செயல்களில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. உங்களிடம் இருந்து விலகி சென்றவர்களை பற்றிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உதிக்கக்கூடுங்க. அப்போ பெருந்தன்மையான உங்களுடைய பேச்சுக்களால் மேன்மைகள் உண்டாகக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். முக்கியமான முடிவு ஒன்றை எல்லாம் பார்த்தீங்கன்னா துணிச்சலுடன் எடுப்பீங்க. வீட்டில் ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக முடியுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. அப்போ நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிக அவசியம்ங்க. இப்போ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைகள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெரும் வகையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய பணிகளை குறித்து அவர்கள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளித்து விடுவீங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவதனால குடும்பத்தில் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நிலவ போகுதுங்க. அதனால நீங்க வெளியிடங்களுக்கு சென்றும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் இன்றைய நாள் கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கு. கல்வி மிக சிறப்பாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்வீங்க. உங்களுடைய நிதி ஆதாரம் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிறந்த ஆரோக்கியம் காணப்படுங்க. உங்களுடைய மன தைரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாகன பகுதிகளை சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை எல்லாம் இன்றைய நாள் பேசுவதை தவிர்ப்பது மிக நல்லது. கடன்கள் விஷயங்களில் சில நுட்பங்களை அறிந்து செயல்படுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. பெருமை மிக்க ஒரு நாளாகனு சொல்லலாமுங்க இன்றைய நாள். துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சனி உடைய சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்கரனுடைய சேர்க்கையும் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போதுங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்பட போகுது. உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. புதிய நண்பர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். அதே போல் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் மிக அற்புதமாக கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தவறி போன சில வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். தாய் வழி உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள், அவர்களுக்காக சில வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையில் சில அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். மாலையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு சற்று கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்காக சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நேரிடுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட வியாபாரத்தில் எப்போதும் போல உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதே போல் பணியாளர்கள்ட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் மாலை வேலையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. அதே போல் உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு எப்பொழுதும் போல ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கவலைப்படவே வேண்டாமுங்க. அவர்களுடைய வேலையை அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. படிப்பில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக குழந்தைகளுக்கு இருக்குங்க. அவர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படலாமுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில் ஆகோ ஓஹோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இல்லாட்டா கூட ஓரளவுக்கு தன்னுடைய நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் நிதி நிலைமையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பாக இருக்கும் பொழுதே உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால் எதையுமே சாதிக்க முடியும் நம்மளால் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணிகளில் திறமைக்கான ஒரு மதிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலதாமதங்களாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் விவேகத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய வரவுகளும் பார்த்தீங்கன்னா தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க. அதே போல் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்திலும் இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் ராகு, சுக்கரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடும். கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ எந்த ஒரு செயலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்கள் மீதான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உருவாகுதுங்க. அப்போ நெருக்கமானவரிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா போதும், எல்லா விதத்திலையுமே உங்களுடைய காரியங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. இப்போ எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லலாமுங்க. அப்போ நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. உற்சாகமான ஒரு நாளாகவும் இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ வாழ்க்கை துணையுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைய நாள்.
காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான நிலையை உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அப்போ அதனால் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் வியாபாரத்திலையும் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களையெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் பணிகளில் கொஞ்சம் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் எதையுமே சுறுசுறுப்பாட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. மனதளவில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் இருவருக்கும் மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து தாங்க உங்களுக்கு வெளிப்படும். அதனால் நீங்கள் எதை நீங்கள் நினைக்கிறது தான் அவங்களும் செய்வாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுது. இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கல்வி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து உங்களுடைய அரவணைப்பிலையும் உங்களுடைய கண்காணிப்பிலையும் நீங்கள் வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதனால் அந்த நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. அந்த பண நிதி உங்களுக்கு திருப்தியாக இருப்பதாலே மனதளவில் தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்குங்க. நல்ல சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு நிலை உங்களிடம் காணப்படுதுங்க. ஆரோக்கியம் இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய மாற்றி தருவாருங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக ரீதியான சில பயணங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போட்டிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக உண்டாகக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சனி பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் ராகு, சுக்கரனுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க.
அப்போது இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கலாமுங்க. எதையுமே தைரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வழிகையில் பார்த்தீங்கன்னா சுகமான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட காண்பீங்க. வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்துடைய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அரசாங்கத்தில் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையை சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்களுடைய பார்த்தீங்கன்னா அரவணைப்பு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் போட்ட முதலை விட 4 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லிணக்கம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களை இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல எளிமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதன்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக ஒன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி படிப்புக்காக சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கையில் இருக்க பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதனால இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே மேலே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவினர்களுடைய வருகையால் நல்ல ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது வெளியூர் பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தெய்வ பணிகளில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க.
மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் சனி பகவானுடைய சேர்க்கையை பெற்று பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையும் 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களால் கண்கூட காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் சார்ந்த ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பயணங்களில் உங்களுக்கு கைகூடி வருங்க. அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கல்வி சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மனை சார்ந்த ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க இன்றைய நாள். இப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படுங்க. மனதில் தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசாங்க அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் எல்லாமே வந்தால் கூட வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட விரைவில் உங்களுக்கு அது சரியாக விடக்கூடிய ஒரு அளவுக்கு தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் சக பணியாளர்கள் வியாபாரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவும் பணிகளில் திறமையாகவும் செயல்படக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் தென்படுது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் தொழிலில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தகுதிக்கு மீறிய சில செலவினங்கள் எல்லாம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கவும். தொழிலில் வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இன்றைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் வளர்த்து கொள்வீங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாமே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய அனுசரணையான சில போக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கிடம் இருவரிடமே இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்க கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமையில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. கணிசமான தொகையை நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சா கூட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக அதை செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகிழ்ச்சியான ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய திருப்தியான ஒரு மனநிலை எதையுமே திருப்தின்னு ஏற்பட்டுருச்சுனாலே அதில் சந்தோஷம் உண்டாகுங்க. அப்போ எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் உங்களிடம் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க.
அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் கரு சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே சில புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எந்தாவது அறகுறையான சில பணிகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பணிகளை நீங்கள் சிறப்பாக இன்றைய நாள் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் 9ஆம் பாவத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி பகவானுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதும், இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாற்றக்கூடுங்க. இப்போ இன்றைய நாளில் பலன்கள் உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா தைரியத்தையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு உத்வேகமும் உங்களிடம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சுபகாரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் முதலீடுகள் எல்லாமே அதிகரித்து வரக்கூடிய ஒரு நாளுங்க. அதே போல் நெருக்கமானவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த ஒரு தொழில் வேலை இதில் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மனதில் உற்சாகமும் செயல்களில் பார்த்தீங்கன்னா பரபரப்பும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிறையாக உண்டுங்க. அதனால் நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த சில நண்பர்களை கூட இன்றைய நாள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுதுங்க. அப்போ அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் அனைத்திலையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் உங்களுக்கு இன்றைய இடம் தென்படுதுங்க. அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு அனைத்திலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இது இன்றைய நாள் உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தால் கூட சிறு சிறு உபாதைகள்லாம் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. அதனால் நிதி நிலைமையே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருப்பதால் எதையுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் ஆரோக்கியம் மிக சிறந்த ஆரோக்கியம் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல்கள் மிக நிறைந்து இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் ஆரோக்கியத்திலும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் வராதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுதுங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்தும் நிதானத்துடனும் செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க. வெளிவட்டாரத்தில் விவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் எதிர்பாராத பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் விவேகத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.